வியாழக்கிழமை பிரம்மாவை கும்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? பிரம்மா என்பது உலகத்தை படைத்த கடவுள். அவருக்கு சிருஷ்டிகர்த்தா என்று பெயர். ஒரு காலத்தில் பிரம்மா தனது அறிவால் உலகத்தை உருவாக்கினார். அவரை வணங்கினால் நமக்கு அறிவு, புத்தி, கல்வி வளர்ச்சி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வியாழக்கிழமை காலை மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் பூ வைத்து கொண்டக்கடலை அல்லது வெல்லம் வைத்து நெய்வேதியம் செய்து ஓம் பிரம்மாய நமஹா என்று ஜபம் செய்யுங்கள். இப்படி பிரம்மாவை வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம், நல்ல நினைவாற்றல், வேலைவாய்ப்பில் முன்னேற்றம், வாழ்க்கையில் நல்ல தொடக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்மீக ரகசியங்கள் தெரிஞ்சுக்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைத்தனர். அப்போது திடீரென ஹாலாஹல விஷம் வெளிவந்தது. அது உலகையே அழிக்கப் போகும் அளவுக்கு பயங்கரமானது. அப்போது சிவபெருமான் உலகத்தை காப்பாற்ற அந்த விஷத்தை தானாகவே குடித்தார். அதை கழுத்தில் தங்க வைத்ததால் அவர் நீலகண்டன் ஆனார். அந்த விஷத்தின் தாக்கம் குறைய நந்தியுடன் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். அந்த புனிதமான நேரமே பிரதோஷ காலம். அதனால்தான் அந்த நேரத்தில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் நம் பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டோப். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது ஒரு நல்ல தொடக்கத்திற்கான ஆரம்பம். நீங்க இப்போ சந்திக்கிற கஷ்டம் முடிவுக்கு வரப்போகுது. யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனையா? உள்ளுக்குள் அழுகிறீங்களா? சிவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். இன்று திங்கட்கிழமை சிவனை மனதார கும்பிட்டா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இப்போவே ஓம் நமசிவாய 5 முறை சொல்லுங்க. ஒரு தீபம் ஏற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்தது சும்மா இல்ல. சிவன் உங்களை கைவிட மாட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதேபோல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இன்று தமிழ் புத்தாண்டு. இந்த நாளில் எந்த கடவுளை கும்பிட்டா என்ன நன்மை தெரியுமா? முதலில் சூரிய பகவானை வழிபட்டால் ஆரோக்கியம், சக்தி, வெற்றி உங்கள் வாழ்க்கையில வரும். விநாயகரை கும்பிட்டால் எல்லா தடைகளும் நீங்கி புதிய தொடக்கம் சுபமாக இருக்கும். மகாலட்சுமி அம்மனை வழிபட்டால் பணம், செல்வம், வளம் உங்கள் வீட்டில் நிலைக்கும். சரஸ்வதி தேவியை கும்பிட்டால் நோம் அறிவு, கல்வி, புத்தி அதிகரிக்கும். முருகப்பெருமானை வழிபட்டால் நோம் துணிவு, வெற்றி, எதிரிகளை ஜெயிக்கும் சக்தி கிடைக்கும். அம்மனை வழிபட்டால் பெண், பாதுகாப்பு, ஆசீர்வாதம், சக்தி உங்கள் வாழ்க்கையை காக்கும். பெருமாளை வழிபட்டால் பெண், சாந்தி, அமைதி, குடும்ப நலன் கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.